ஓகே பிள்ளைகள், அப்ப சதவீதம் படிச்சு முடிச்சிட்டோம். நாங்க சதவீதம் தரம் 10க்குரிய கேள்விகள் பாஸ் பேப்பர்ல எங்கெங்க எல்லாம் வந்திருக்குது அதெல்லாம் நாங்க போன வகுப்பு பார்த்தோம். அதுல தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சதவீதம் கேள்வி பார்ட் 1B இடம்பெற்றிருக்கு. சரியா? 2019ஆம் ஆண்டு பார்ட் பகுதி 1B பார்ட்ல வந்த கேள்வியை பார்க்க போறோம். 3வது கேள்வியாக வந்திருக்குது. 3வது கேள்வியா மீட் பண்ணிக்கொள்ளுங்களா மைக்க மைக்க மீட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? மியூட்டா அன்மியூட்டா. ஓகே, 3வது கேள்வி என்ன சொல்றாங்க? குமார் நகரசபை எல்லைகளினுள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகின்றார். அவ்வளவுதான், வியாபாரம் நடத்துறாராம். அப்ப ஏற்பாட்டுக்கு போவோம். அதுல ஏற்பாடு என்ன சொல்லுது? அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். சரியா? ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். இப்ப இறைவரி கேள்வி வந்திருக்குது. ஏற்பாட்டுக்கு இறைவரிய போட்டிருக்காங்க. சரியா? எவ்வளவாம் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம்? 40,000. ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 40,000. ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 40,000. ஓகேவா? அதனால என்ன சொல்றாங்க? அந்நகர சபை 22% இறைவரியை அறவிடுகிறது. அப்ப இறைவரி சதவீதம் எவ்வளவாம்? 22. தரவுகளை நோட் பண்ணியாச்சு, ரஃப் பேப்பர்ல நோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நாங்க முதலாவது கேள்வி போவோம். முதலாவது ரோமன் லகம் 1 முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க? ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரியை காணலாம். இறைவரியை காணலாம். அப்ப எப்படி பிள்ளைகள் இறைவரியை கண்டுனாங்க? இவ்வளவு நாள் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தந்திருக்கு, இறைவரி சதவீதம் தந்திருக்கு. 40,000 ரூபாய்க்கு எப்படி இறைவரி சதவீதம் காண்றது? 22%. 40,000 100 மேல் 22. 100 மேல் 22 பெருக்கணும். வெரி குட். அதான் 40,000 ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை இறைவரி சதவீதத்தால பெருக்கினா இறைவரி வரும். அப்ப இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் பட்டலாம். எல்லாம் இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் பட்டலாம். அப்ப பாருங்க, 4ஆல 22 பெருக்கினா எவ்வளவு? 88. அங்கால 2 சைவர் இருக்குல்லாம், 2 சைவர் இருக்கு. அப்ப 8,800 ரூபாய் ஆண்டு இறைவரி. சரியா? அடுத்த வெளியே பாருங்க, ரோமன் லகம் 2 இவ்வளவு சிம்பிளா கேட்டிருக்காங்க பாருங்க. அவர் காலாண்டிற்கு இறைவரியாக இவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும். ஒரு வருஷத்துக்கு இறைவரியை கண்டுட்டார். ஒரு வருட இறைவரி 8,800 ரூபாய். அப்ப கால் வருஷத்துக்கு எவ்வளவு பிள்ளைகள் கட்டணும்? கால் வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணும்? எப்படி காண்றது? 800 தர 100 மேல் 4. என்னது? 8,800 தர 100 மேல் 4. 100 மேல் 4 அவர் காலாண்டு இறைவரியை கேட்டிருக்கு, ஆண்டு இறைவரி தந்திருக்காங்க. விளங்கிச்சா? நீ பாருங்க, இதுல நம்ம கண்டது ஆண்டு இறைவரி. ஒரு முழு வருஷத்துக்கு 8,800 ரூபாய் இருந்தா, காலாண்டு இறைவரின்னு சொன்னா என்ன? கால் வருஷம். கால் வருஷம்னா 3 மாசத்துக்கு எவ்வளவு இறைவரி? எப்படி காண்றது? எப்படி படிச்சுனாங்க? காலாண்டு இறைவரி, ஆண்டு இறைவரியில இருந்து காலாண்டு இறைவரி எப்படி கண்டாங்க? தர நாளின் விளங்கல? தர 4 மேல் உண்டு. தர 4. தர 4 மேல் 3. 4. அதேதான் மெசேஜ்ல வந்துட்டு 4ஆல பிரிக்கணும்லே, என்ன மறந்து போயிட்டா? முழு ஆண்டுக்கு 8,800. இது ஆண்டு வரை கண்டிருக்கான். சரியா? அப்ப கால் வருஷத்துக்கு எவ்வளவு? 1 கிலோ சீனி. சரியா? 1 கிலோ சீனி 100 ரூபான்னு சொன்னா 1/4 கிலோ சீனி எவ்வளவு? 1/4 கிலோ சீனி எவ்வளவு? 1 கிலோ சீனி 100 ரூபான்னா 1/4 கிலோ சீனி எவ்வளவு? எப்படி காணுவீங்க? 4ஆல பிரிப்போம். சரியா? அத மாதிரி ஒரு வருட இறைவரி 8,800. கால் வருஷத்துக்கு 4ஆல பிரிப்போம். சரியா? அப்ப 4ஆல 4 வட்டினா ஒரு முறை. இவரை 4ஆல பிரிச்சா எவ்வளவு பிள்ளைகள்? இங்க 2, இங்க 2, 0 0. ஆகவே காலாண்டு இறைவரி எவ்வளவு வரப்போகுது? காலாண்டு இறைவரி எவ்வளவு வரப்போகுது? 2,200 ரூபாய். சரியா? ஓகே, பரவாயில்ல. இப்ப விளங்கிட்டு தானே? சரியா? இப்ப விளங்கிச்சா பிள்ளைகள்?
ஓகே, அப்ப எப்படி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இதுல இந்த முதலாவது கேள்வியில இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், இந்த 8800 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். அதுக்கு பிறகு இதுல 4ஆல பிரிக்கணும். காலாண்டு இடைவெளியில 4ஆல பிரிக்கணும். சரியா? அதுக்கு ஒரு மார்க்ஸ், விடை கண்டதுக்கு ஒரு மார்க்ஸ். ஆகவே முதலாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ், 2வது கேள்விக்கு 2 மார்க்ஸ். இது ஏதாவது விலங்காட்டி கேட்கலாங்களே? ஏதாவது விலங்காட்டி கேட்கும். விளங்கிச்சுன்னா நான் அழிப்பேன். அடுத்த கேள்வி வருமான வரி. ஓகே, ஒரு டவுட் இல்லை. சரியா? இப்ப இறைவரி பகுதி முடிச்சு. சரியா? 2 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க, ஏ பார்ட் பி பார்ட். 2 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அப்ப ஏ பார்ட் செய்துட்டோம். இப்ப பி பார்ட்டுக்கு வர. சரியா? பி பார்ட்ல ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்கு. அதே வளமையான அட்டவணை. என்ன பிள்ளை, புத்தகத்துல என்ன அட்டவணையை நாங்க பயிற்சி செஞ்சோம்? ஒரு 3-4 கேள்வி செய்த நாங்கள்ல. ஏன்னா முதல் 5க்கு ஆண்டு வருமானம் ஒரு அட்டவணை தந்திருக்கு. 5 லட்சம். சரியா? 5 லட்சம் அட்டவணை தந்திருக்கு. ஓகே, சரி. அவன் முதல் 5 லட்சத்துக்கு வரி இல்லை. முதல் 5 லட்சத்துக்கு வரி இல்லை. 5 லட்சத்துக்குள்ள, அதாவது 4 லட்சம் ரூபாய் ஒருவரோட ஆண்டு வருமானம் இருந்தா அவர் இந்த கட்டத்துக்குள்ளதான் இருப்பார். அவருக்கு வரி 0. சரியா? அடுத்த 5 லட்சத்துக்கு 4%. அதாவது இப்ப 8 லட்சம் ரூபா வருட வருமானமா பெற ஒருவர் இந்த கட்டத்துக்குள்ள நிற்பார். ஏன்? 5 இஞ்சு இதுக்குள்ள 3 வந்துடும். அப்ப அவருக்கு 4%. அத மாதிரி அடுத்த 5 லட்சத்துக்கு 8%. போக போக கூடிக்கொண்டு போகும். எவ்வளவு ஆக்கள் கூட கூட உழைக்கக்குள்ள அவங்கள்ட்ட இருந்து கூட வருமான வரியை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஓகே, அப்ப மேற்குறித்த அட்டவணைக்கு ஏற்ப குமார் ஓராண்டிற்கு 12,000 ரூபாய் வருமான வரியாக செலுத்துகிறார். அவருடைய ஆண்டு வருமானம் யாது? இப்படி ஒரு கேள்வி நாங்க செய்தனாங்க இல்லையா? இதே கேள்வி செய்தனாங்க. அதுல இந்த வருமானம் மட்டும்தான் மாறி இருக்கு இந்த புத்தகத்துல இந்த கேள்வியே. ஓகே, அப்ப 12,000 ரூபாய் வருமான வரியாக செலுத்துகிறார். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும், அவருடைய வருமானம், ஆண்டு வருமானம் 5 லட்சத்தை விட குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கா பிள்ளைகள்? 5 லட்சத்தை விட குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். ஏன் இல்ல? ஏன் இல்லை? வரி இல்ல. 5 லட்சத்துக்கு வரி இல்லையே. அவர் வரி கட்டியிருக்கிறார். 12,000 ரூபாய் வரி கட்டியிருக்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட வருமானம் 5 லட்சத்தை விட குறைவா இருந்திருக்காது. அதை விட கூட இருந்திருக்கும் இல்லையா? அதை விட கூட இருந்திருக்கும். 5 லட்சத்தை விட குறைவா இருந்திருந்தா அவருக்கு வரியே இல்லை. இப்ப அவர் கட்டியிருக்கவே மாட்டார். 12,000 ரூபாய் கட்டியிருக்கிறார். அப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பார். சரி, அப்ப நம்ம 10 லட்சம் யோசிப்போம். 10 லட்சமா இருந்திருந்தா அவர் எவ்வளவு வரி வந்திருக்கு? இதை ரஃப் பேப்பர்லாம் செய்ய போறோம். இந்த எக்ஸாம் பேப்பர்ல போய் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. 10 லட்சமா இருந்தா 2ஆ உடைச்சிருப்போம் இல்லையா? 10 லட்சமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட சேலரிய 2ஆ உடைச்சிருப்போம். அப்ப முதல் 5 லட்சத்துக்கு எவ்வளவு வரி பிள்ளைகள்? முதல் 5 லட்சத்துக்கு வரி வரி இல்ல சார். இல்லை. அடுத்த 5 லட்சத்துக்கு எத்தனை சதவீதம்? அடுத்த 5 லட்சத்துக்கு எத்தனை சதவீதம் தந்திருக்கு? 4%. 4% தந்திருக்கு. சரியா? அப்ப அடுத்த 5 லட்சம், இது விட இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி நான் எழுதுறேன். அடுத்த 5 லட்சத்திற்கு வருமான வரி முழுசா அவர்கிட்ட 10 லட்சமா இருந்திருந்தா அவ்வளவு வரி வந்திருக்கும். ஏன்னா அப்ப 5 லட்சத்துக்கு 4% காணும். 5 லட்சத்துக்கு 4% காணுவோம். சரியா? இந்த 2 சேவரையும் இந்த 2 சேவரையும் வெட்டுவோம். சரியா? 5 தர 4 20. அங்கால 3 சைவம் 20,000 ரூபாய் வருது. சரியா? அவருடைய வருமானம் 10 லட்சமாக இருந்திருந்தா 20,000 வந்திருக்கும். சரியா? அப்ப இவருக்கு 12,000 தானே வருது. அப்ப இங்கால போறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிள்ளை? 3வது 5 லட்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். இல்ல. 5 லட்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? முழுசா 10 லட்சம் இருந்திருந்தாலே 20,000 தான் வருது. ஏன்னா முழுசா 10 லட்சம் வருமானம் இருந்தாலே 20,000 தான் வருது. ஆனா இவருக்கு 12,000 இல்ல. அப்ப இவருக்கு இதுல 5 லட்சம் வந்தது இல்லை. 5 லட்சத்தை விட குறைவாகத்தான் வருமானம் சம்பாதிச்சிருக்கிறார். 5 லட்சத்தை விட குறைவாகத்தான் வருமானம் வந்திருக்குது.
அது எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. தெரியாட்டி நாங்க யார கூப்பிடுவோம் ஹெல்ப்புக்கு? தெரியாது. தெரியாது எங்களுக்கு. இந்த 5 லட்சத்தை விட ஒரு எவ்வளவு கூட உழைச்சிருக்கான்னு தெரியாது. சரியா? ஆனா அந்த வருமானத்துல 4% எவ்வளவு தெரியும்? அந்த வருமானத்துல 12,000. அவ்வளவுதான். அந்த 4% 12,000. 4% 12,000 100% எவ்வளவு? அப்ப சொல்லுங்க, எக்ஸோட இந்த 100 பிரிவர்ற. அப்ப சமனுக்கு அங்கால போனா என்ன செய்வார்? பிரிவர்ற அங்கால போனா என்ன செய்வார்? பெருக்குப்படும் சார். பெருக்குப்படும். இன்னொரு சைவர் வரணும். சார் 1200 போட்டிருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி. 1200 போட்டேன். 12,000 என்ன? ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே, அலர்ட்டா தான் இருக்கீங்க. அப்ப 12,000 இந்த 100 பிரிபடுது. அப்ப அங்கால போனால் பெருக்குப்படும். அங்கால போனா பெருக்குப்படும். சரியா? இந்த 4 எக்ஸோட பெருக்குப்படுது. அப்ப இந்த 4 அங்கால போனா என்ன செய்யும்? தவனுக்கு அங்கால படும். அப்ப பிரிபடும். சரியா? பிரிபடும். அப்ப பாருங்க, இஞ்சி பாருங்க, 12. 12க்குள்ள 4 3 முறை. இது 12,000 இல்ல? அப்ப 4ஆல 4 வெட்டினா ஒரு முறை, 12,000 வெட்டினா 3000. சரியா? 3000 100ஆல பெருக்கினா என்ன செய்யும் பிள்ளைகள்? 2 சைவர், இன்னும் 2 சைவர் சேரப்போகுது. சரியா? 3000 100ஆல பெருக்கினா 100க்கு 2 சைவர் இருக்கு. அப்ப 2 சைவர் சேரப்போகுது. அப்ப ஐயோ கீழே போயிட்டேனே. இங்கே வந்துடுறேன். எக்ஸாமன் என்ன 3 லட்சம் வந்துருக்கு. 3 லட்சம் வந்திருக்குது. சரியா? அப்ப அவரோட வருமானம், ஆண்டு வருமானம் 3 லட்சம். சரியா? அவருடைய ஆண்டு வருமானம் 3 லட்சம். சரியா? இல்ல சார், 5 லட்சத்துக்கு கூட்டணும். அப்புறம் மறந்துடாதீங்கோ, 3க்கு 5 லட்சம் வரி இல்லை. அடுத்தது 3 லட்சம். அவருக்கு தான் இந்த 12,000 வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த 5 லட்சமும் இந்த 3 லட்சமும் சேர்த்ததுதான் அவர்கிட்ட ஆண்டு வருமானம். ஆகவே ஆண்டு வருமானம் வந்து போட்டுட்டு, ஆண்டு வருமானம் 5 லட்சம். 5 லட்சம் சக 3 லட்சம் என விடை ரூபாய் 8 லட்சம் வரும். அவருடைய வருமானம் 8 லட்சம் வரும். சரியா? அப்ப இந்த கேள்விக்கு 6 மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க 2019. சரியா? என்னென்ன 6 மார்க்ஸ் வந்தது? இதுல இந்த 3 லட்சம் என்று சொல்லி சரியா கண்டுபிடிச்சோம். இங்க வரைக்கும் வந்தோம். அதாவது இதுக்கு ஒரு மார்க்ஸ், சாரி, இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. விடை, சரியான விடை 3 லட்சம் என்று கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். இதுல 3 மார்க்ஸ் வந்துட்டா, அதுக்கு பிறகு இந்த 2ஐயும் கூட்டுறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த 2ஐயும் கூட்டுறதுக்கு 2 மார்க்ஸ், சரியான விடைய பொழுது ஒரு மார்க். 6 மார்க்ஸ் வருமான வரைக்கும் வந்திருக்கு. அப்ப இந்த கேள்வியை பாருங்க, 2019 இறைவரி வந்திருக்கு, வருமான வரி வந்திருக்கு. ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஏ பாட்டுல இறைவரி வந்திருக்கு, பி பாட்டுல வருமான வரி வந்திருக்கு. சரியா? முன்னுக்கு செய்ததுலையும் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். ரிசர்ச் பண்ணுங்க என்ன மாதிரி வந்திருக்கு. இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது சந்தேகங்களுக்குரிய. ஓகே பிள்ளைகள், இப்ப 2020ஆம் ஆண்டு வந்த சதவீதம் பகுதியை பார்க்க போறோம். 2020ல பகுதி 1B-ல 3வது கேள்வியா இறைவரி கேள்வி வந்திருக்கு. ஆனால் அதுல ரோமன்ல 3 கேள்வி பங்கு சந்தையோடு தொடர்பட்டது. அது 11ஆம் ஆண்டுல நம்ம படிப்போம். இப்ப நாங்கள் 10ஆம் ஆண்டுக்குரிய பகுதியான ரோமன் 1, ரோமன் 2 செய்யப்போம். சரியா? அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள தரவுகள் வந்திருக்கு. ஒரு குறித்த நகர சபை வீடுகளுக்காக அவற்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தின் 12% இறைவரியாக அளவிடுகிறது. சரியா? அப்ப இறைவரி சதவீதம் 12 தந்திருக்காங்க. ஓகே, இப்ப வருவோம். கமலனின் வீட்டு மதிப்பீட்டு ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 15,000. பாருங்க, அதே கேள்வி முன்னுக்கு போட்டா அதே கேள்வி திரும்ப வருது ஒரு வருஷம் கழிச்சு. சரியா? ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 15,000 ரூபாயாம். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 15,000 ரூபாயாம். அப்ப செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவரியை கேட்டிருக்கு. என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஆண்டு இறைவரியை கேட்டா என்ன செய்யணும்? எப்படி இதுல 12% கண்டுபிடிக்கிறது? இதுல 12% எப்படி கண்டுபிடிக்கிறது? 100 மேல் 12.
அதேதான் 100 மேல் 12. இதுக்கு போன முறை கேள்வியில 40,000 ரூபா ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 22% நிறைவரி என்று கேட்டு முதலாவது கேள்வி இருந்து 2019 அப்படியே இருக்குங்க. 2020ல 40,000க்கு பதிலா 15,000 இருக்கு, 22%க்கு பதிலா 12% இருக்கு. சரியா? அங்க குமார், இங்க கமல. சரியா? இதுதான் நடக்கும். மேத்ஸ் இப்படித்தான் இருக்கும். சரி, பாஸ் பேப்பரை செஞ்சா என்ன கேள்வி வரும்னு சொல்லி நாங்கள் கேஸ் பண்ணலாம். அப்ப 2 வெட்டியாச்சா? வெட்டியாச்சு. அப்ப ஆண்டு இறைவரை காண போறோம். அப்ப 12 தர 15 என்ன 12 தர 150 பேருக்கு எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? எவ்வளவு வந்தது எல்லாருக்கும்? 1800 என்பது மிக சரியான விடை. ஓகே, அப்ப இது ஆண்டு இறைவரை தானே. இப்ப அப்போ பிள்ளையா சொன்ன நீங்கள் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க பாப்போம், காலாண்டு வரி கேட்டிருந்தால் என்ன போட்டிருப்போம், எப்படி செஞ்சிருப்போம்? இந்த கேள்விக்குல அடுத்த கேள்வியா காலாண்டு இறைவரையே காண்கன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்போம் பிள்ளைகள்? 1800 அதேதான், 1800 4ஆல பிரிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப விளங்கிச்சு தானே? ஓகே, முதல்ல இவ்வளவு எடுத்தீங்க, இப்ப சரியா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், இதுதான் கணிதம். பிள்ளைய எடுத்தா டக்குண்டு விளங்கி எடுத்தா 2வது கேள்விக்கு போகும். ரோமன் இலக்கம் 2 அதை எங்களால செய்யலாம். 3 தான் செய்யறாது பங்குச்சந்தை. 2வது, கமலன் தனது வீட்டினை மாத வாடகை 9,000 வீதம் ஓராண்டிற்கு வாடகைக்காக கொடுத்து முழு வாடகையும் ஒரே தடவையில் பெறுகிறார். சரியா? 9,000 ரூபா மாத வாடகை. 9,000 தடவை குறிக்கையா? மாத வாடகை சரியா? ரூபா 9,000. ஒரு மாசத்துக்கு 9,000 படி 12 மாசத்தையும் ஒரேடியா வாங்குற. 12 மாச வாடகையும் ஒரேடியா தாங்க கேட்கிற. ஓகேவா? அங்கால என்ன நடக்குது? அவர் வீட்டின் ஓராண்டுக்கான இறைவரியை செலுத்துவதோடு வீட்டின் பராமரிப்புக்காக 8,200 ரூபாயை செலவிடுகிறார். சரியா? ஒரு வருஷத்துல முடிவுல இறைவரியையும் செலவழிக்கிறார். வீட்டை பராமரிக்க வேண்டும் தானே, வாடகைக்கு விட்டா எல்லாம் உடைச்சு போடுவாங்க என்ன. அப்ப வீட்டை பராமரிப்பு செலவிறதுக்காண்டி ஒரு 8,200 ரூபாய் செலவழிக்கிறார். அதன் பின்னர் அவரிடம் எஞ்சி இருக்கும் பணம். சரியா? அப்ப அவருக்கு வரவு இந்த வாடகையிலேருந்து வந்திருக்கு. சரியா? வரவு வாடகை. அப்ப வரவு மொத்த வரவை காணும் பிள்ளைகள். ஒரு மாசத்துக்கு 9,000 ரூபாண்டா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கும் அப்படி காண்றது? 12 பேருக்கும் பேருக்கும் வாடகை மூலம் கிடைத்த வருமானம், வாடகை மூலம் கிடைத்த வருமானம் என்ற ஒரு குட்டி வசனத்தை போடுங்க. ஏன்னா இதுக்குள்ள போயிட்டு பந்தி பந்தியா எழுதலாது, இருக்கிறதே ஒரு சின்ன ஸ்பேஸ். அதாலதான் நான் உங்களை பிரிண்ட் எடுத்து செய்ய சொன்னேன். சிஆர் தாள்ல செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள எப்படி இந்த சின்ன பிளேஸுக்குள்ள எழுதுறன்றது உங்களுக்கு தெரியாம போய். அப்ப பிரிண்ட் எடுத்து இதுக்குள்ள எழுதி படம் 9,000 தர 12. அப்போ 9 தர 12 108. அங்கால 3 சைவர் இருக்கு. ஏன்னா அப்படியே 12 தர 9 108. அங்கால 3 சைவர் இருக்கு. சரியா? அப்ப வாடகை மூலமா இருக்கு 1,08,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கு. சரியா? இனி செலவுகளை பார்ப்போம். இது வருமானம், வரவு. செலவுகளை பார்ப்போம். என்னென்ன செலவு செய்யறாரு அவர்? இதை திரும்ப ஒரு சொல்றேன். நீ பாருங்க, முதல்ல அவருக்குரிய வருமானத்தை காணணும். வாடகை மூலம் மட்டும்தான் அவருக்கு வருமானம் வருது, வேற எந்த வகையிலையும் வரல. அப்போ ஒரு மாதத்துக்கு வாடகையாக 9,000 ரூபாய் வாங்குறார். அப்படி 12 மாசத்துக்கும் 9,000 தர 12 1,08,000 ரூபாய் அவருக்கு வருமானமாக வருது. சரியா? அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு? ஒன்று, 1,800 ரூபாய் இறைவரியாக கட்டணும். வீட்டோட உரிமையாளர் தான் இறைவரி கட்டணும். வாடகைக்கு விற்கிறார்கள் எல்லாம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா வீட்டோட உரிமையாளர் தான் அந்த வீட்டுக்குரிய இறைவரியை கட்டணும். அப்ப 1,800 ரூபாய் கட்டணும். அதே மாதிரி வேற என்ன செலவு இருக்கு? வீட்டுக்கு பராமரிப்பு செலவு எல்லாம் இருக்கு தானே, பெயிண்ட் அடிக்கணும், அப்படிலாம் நிறைய வேலை இருக்குன்னு தானே. அப்ப அந்த செலவுக்கு 8,200 ரூபாயை செலவழிக்கிறார். அப்ப ஆக மொத்தம் எவ்வளவு செலவழிக்கிறார்? ரெண்டையும் சேர்த்தா 10,000 ரூபாய் செலவழிக்கிறார். சரியா? 10,000 ரூபாய் செலவழிக்கிறார். அப்ப வரவு 1,08,000, செலவு 10,000. அப்ப எஞ்சிய பணத்தை காணணும்னா என்ன செய்யணும்? வரவுல இருந்து செலவு கழிக்கணும். ஆகவே 98,000. இதுல இந்த வருட வருமானத்தை பெருக்கிறதுக்கும் அந்த விடைக்கும் ஒரு மார்க்ஸ், கழிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், கடைசி விடைக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தம் 4 மார்க்ஸ்.
இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ். அப்ப 6க்கு எத்தனைண்டு இந்த கேள்விக்கு போட்டுக்கொள்ளுங்க. 6க்கு எத்தனைண்டு போட்டுக்கொள்ளுங்க. ஓகேவா? சரியா? இப்ப 2022க்கு போவோமா? ஏன் 21க்கு போயிடல? அது ஏன் அது பங்கு சந்தை கேள்வி எல்லாம். அப்ப 2022 கேள்வி முழுமையாக செய்யலாம். இப்ப 2022 கேள்வி போவோம். 2022ஆம் ஆண்டு வந்த சதவீதம் தொடர்பான கேள்வியை பார்க்க போறோம். 2022ஆம் ஆண்டு பகுதி 1B-ல 3வது கேள்வியாக இறைவரி கேள்வி வந்திருக்குது. சரியா? இறைவரியும் தீர்வையும். அப்ப முதலாவதாக தீர்வை வந்திருக்குது. என்ன கேள்வி? 9,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது அதன் தொடக்க பெருமானத்தில் 18% தீர்வையாக அளவிடப்படுகிறது. சரியா? 9,000 ரூபாய் பொருளோட இறக்குமதி பெருமானம், பொருளோட பெருமதி, அந்த பொருளோட இறக்குமதி பெருமதி ரஃப் பேப்பர்ல நோட் பண்றோம். ரூபாய் 9,000. சரியா? அது மாதிரி தீர்வை சதவீதம், தீர்வை சதவீதம் அது எவ்வளவா? 18%. ஓகேவா? முதலாவது கேள்விக்கு போவோமா? முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க? இப்பொருளை இறக்குமதி செய்யும் போது தீர்வை எவ்வளவு? தீர்வை எவ்வளவு? 9,000 ரூபாய்க்கு எத்தனை சதவீதம்? 18% தீர்வை. அப்ப எப்படி காண்றது 9,000க்கு 18%? 9,000க்கு எப்படி 18% காண்றது? 9,000 தர 100ன் மேல் 100 18. போர் அடிக்க போகுது என்ன? 100ன் மேல் 18, 100ன் மேல் 18 என்ன? தீர்வையா இருந்தாலும் சரி, ஆண்டு இறைவரியா இருந்தாலும் சரி, வருமான வரியாக இருந்தாலும் சரி, வட் வரியாக இருந்தாலும் சரி, இதுதான் முறை. பேர் தான் வேற, முறையெல்லாம் உண்டு. சரியா? அப்ப 90 தர 18 பெருக்கிருப்பீங்க பிள்ளைகள். என்ன விட வந்தது எல்லாருக்கும்? 90 தர 18 பேருக்கு என்ன விட வந்தது? 1620. குட். 1620 என்பது மிகச் சரியான விடை. அப்ப இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ், மொத்தமா இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ். ஓகே, வெரி குட். 1220 என்பது சரியான விடை. ஓகே, முதலாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ் பிள்ளை. 2 மார்க்ஸ் எடுத்துட்டோம், வென்னுட்டோம். அடுத்தது போவோம். அமலன். கமலனுக்கு பதிலாக இதுல அமலன் வந்திருக்கிறார் என்ன? உடமையா கமலன் தானே வருவார். அமலன் இத்தகைய 12 பொருட்களை இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமாக 6,000 ரூபாயை செலுத்தி தனது வர்த்தக நிலையத்துக்கு கொண்டு செல்றாராம். சரியா? அப்ப பாருங்க, ஒரு சின்ன கதை மாதிரி யோசிங்க. ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்கிச்சு. சரியா? அப்ப ஏர்போர்ட்ல சுங்க தீர்வையை கட்டுறோம். சரியா? எவ்வளவு கட்டுறோம்? 1,220 ரூபா கட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? நம்ம கடைக்கு கொண்டு வருவோமே. என்ன செய்ய போறோம்? அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல கொடுத்து அந்த 12 பொருளை கொண்டு வந்திருக்கோம். 12 பொருளுக்கும் மொத்தமாக 6,000 ரூபாய் கட்டுறோம். சரியா? 12 பொருளையும் ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வச்சு அனுப்புறீங்க உள்ளே. என்ன? 12க்கும் ஒவ்வொரு லொரியில ஓட்ட அனுப்புறீங்க. 12ஐயும் ஒன்றா தானே கொண்டு போவோம். அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு தான் இருக்கு. கட்டணமாக 6,000 ரூபாய் செலுத்தி தனது வர்த்தக நிலையத்தை கொண்டு சென்றார். ஒரு பொருளுக்கு அவர் செலவிடும் மொத்த பணம் எவ்வளவு? ஒரு பொருளுக்கு அவர் செலவிடும் மொத்த பணம் எவ்வளவு? அப்ப முதல்ல போக்குவரத்து செலவு காணுவோம். சரியா? ஒரு பொருளுக்கும் போக்குவரத்து செலவு, ஒரு பொருளுக்கான போக்குவரத்து செலவு. மொத்தமா போக்குவரத்து செலவு 6,000 ரூபாய். 12 பொருளுக்கும் சேர்த்து 6,000 ரூபாண்டா அதுல ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவு போகும்? 12 பொருளுக்கும் 6,000னா ஒரு பொருளுக்கு எவ்வளவு காண்றது? எப்படி காண்றது? பிள்ளைகள்? என்ன செய்யணும்? 12ஆல பிரிக்கும். 12ஆல பிரிக்கணும். சரியா? 12 பேருக்கும் 6,000 ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம். 12 பேருக்கும் 6,000 ரூபாய் செலவழிச்சிருக்கோம்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம்? 12ஆல பிரிக்கணும். அப்ப 12×5 = 60. 12×5 = 60. அப்ப அங்கால 2 சைவர். வெரி குட், அதேதான் 500. ஒரு பொருளுக்குரிய டிரான்ஸ்போர்ட் செலவு, ஒரு பொருளுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து போக்குவரத்து செலவு வந்து 500 ரூபாய் செலவாகும். சரியா? வேற என்ன அந்த பொருளுக்கு செலவழிச்சிருக்கிறோம்? வேற என்னென்னலாம் செலவழிச்சிருக்கிறோம்? அந்த 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம்ல, இங்க பாருங்க. ஒரு பொருளுக்காக அவர் செலவிடும் மொத்த பணம் என்னென்ன எல்லாம் செலவழிச்சிருக்காரு அந்த ஒரு பொருளுக்கு, மொத்த பணத்தை காண போறோம், எல்லாத்தையும் கூட்ட போறோம் அந்த பொருள்ல. சரியா? அந்த ஒரு பொருளுக்கு
அதை ஷேர் ஸ்க்ரீன் பண்றாங்க. ஓகே, பண்ணாதீங்க சரியா, அதை நான் கட் பண்ணிடுவேன் அடுத்தது. சரி. மொத்த பணம் என்ன செலவழிக்கிறார்? நீ பாருங்க, 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கினது, 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு தீர்வையை கட்டுறோம். ஏர்போர்ட்ல தீர்வையை கட்டி டேக்ஸ் கட்டினா தான் அந்த பொருளை கொண்டு வரலாம் வெளியாக. அப்ப தீர்வை கட்ட போறோம். ஒரு பொருளுக்கு 1,620 ரூபா கட்டுறோம் சரியா. அதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு 6,000 கூட்டுறது இல்லையா, ஒரு பொருளுக்கு தானே கேட்கறாங்க. ஒரு பொருளுக்கு 500 ரூபா, ஒரு பொருள் டிரான்ஸ்போர்ட் செலவு 500 ரூபா, அப்ப 500 சரியா. ஒரு பொருளுக்கு நாங்க இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், இவ்வளவு ஒரு பொருளுக்கு செலவழிச்சிருக்கோம். மூண்டையும் கூட்டினீங்களா அப்படியே? மூண்டையும் கூட என்ன விட வந்தது? மூண்டையும் கூட என்ன விட வந்தது? 11,120. 11,120 என்பது மிக சரியான விடை. ஓகே, மெசேஜ்லயும் போடுங்க. ஓகே, வெரி குட் சரியா. அப்ப இந்த களிக்கு 3 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி? இந்த 500 சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? 500 சரியா கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த கூட்டுத்தொகையில 3 பெருமானமும் சரியாக போட்டிருந்தால் அதுக்கு 1 மார்க்ஸ். 3 பெருமானம் சரியா போட்டுருக்கணும். அதே மாதிரி கூட்டி சரியான விடை போட்டது 1 மார்க்ஸ் சரியா. அப்ப இந்த கேள்விக்கு மொத்தம் 3 மார்க்ஸ் விளையாது. முதலாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ், ரெண்டாவது கேள்விக்கு 3 மார்க்ஸ். ஓகேவா? சரியா? இந்த 2 கேள்வியும் விளங்கிச்சுதா? அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி என்ன? ரோமன் இலக்கம் 3. அப்பொருளில் பொருட்களில் ஒன்றை விற்பதன் மூலம் 20% லாபத்தை பெறுவதற்கு அவன் அதனை விற்க வேண்டிய விலை. லாபம் எல்லாம் நாங்க 9ஆம் ஆண்டுல படிச்சிட்டோம். லாபம், நட்டம், லாப சதவீதம், நட்ட சதவீதம், கழிவு, தரகு, இதெல்லாம் நாங்க 9ஆம் ஆண்டுல படிச்சது. இங்க பாருங்க. ஓகே, இதை நான் அடிக்கிறேன், இதை அடிக்கிறேன். கீழே இருக்கிற தரவுங்களுக்கு தேவை. ஒரு பொருளுக்கார எவ்வளவு செலவழிச்சிருக்காரு? 11,120 ரூபாய் மினக்கட்டு செலவழிச்சிட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு விற்பாரா நட்டத்துக்கு? இல்லதானே. மினக்கட்டு 9,000 ரூபாய் பொருளை வாங்கி அதுல ஏர்போர்ட்ல டேக்ஸ் கட்டி தீர்வையை கட்டி பிறகு டிரான்ஸ்போர்ட் காரனுக்கு காசு கொடுத்து 11,120 ரூபாய் செலவழிச்சு ஒரு பொருளை கொண்டிருக்கிறார் சரியா. இது ஒரு பொருள் உண்டு சரியா. அந்த பொருளை கொண்டு வந்து லாபம் இல்லாம விற்க மாட்டார், லாபம் வச்சுதான் விற்பார். இவ்வளவுத்துக்கும் 20% லாபம் வைக்கப்படுறார். அப்ப இவ்வளவுத்துக்கும் 20% எப்படி காண்றது இல்லையே? அந்த லாபம் 11,120 20% எப்படி காண்றது? 11,120 காண்றது? தர 100 மேல் 20. 100 மேல் 20, அவ்வளவுதான். தர 100 மேல் 20. ஓகே, அப்ப பாருங்க, ஒரு சைவர் ஒரு சைவர், இன்னொரு சைவர் இன்னொரு சைவர். அப்ப 2ஆல பெருக்கிறது ஈஸியான, அழகா பெருக்கலாம். 2 தர 2 4, 2 2 2 2 சரியா பிள்ளை. 2,224 ரூபா வந்ததா? 2,224 ரூபா லாபம். ஓகே, வெரி குட். 2,224 ரூபா லாபம் குறிக்கோணும் சரியா. அப்ப இங்க பாருங்க, இவர் வந்து 11,120 ரூபா செலவழிச்சிருக்கிறார் சரியா. அப்ப அதுக்கு மேல ஒரு 20% லாபம் வைக்க போறாராம். அப்ப குறிக்க வேண்டிய விலை, அந்த விற்க வேண்டிய விலையை தான் கேட்டிருக்கு. இது ஒரே ஸ்டெப்ல செய்யலாம்ல, என்ன ஒரு ஸ்டெப்லயும் செஞ்சிருக்கலாம். அப்ப விலை, குறிக்க வேண்டிய விலை, குறிக்கப்பட வேண்டிய விலை, குறிக்கப்பட வேண்டிய விலை எப்படி காணணும்? 11,120ஓட இந்த 2,224 கூட்டணும். கூட்டினா எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? எத்தனை வந்தது? 13,344. ஓகே, 13,344 சரியா. 13,344. ஓகே பிள்ளைகள், இந்த விட வந்ததா? ஓகே, அதான் வந்தது 13,344. ஓகே, வெரி குட். அப்ப இந்த களிக்கு 2 மார்க்ஸ், இந்த களிக்கு 2 மார்க்ஸ். எப்படின்னு சொன்னால் இந்த கடைசி விடைக்கு 1 மார்க்ஸ், அங்கால இவருக்கு 1 மார்க்ஸ். இந்த லாபத்தை கண்டதோ அல்லது இந்த 2ஐயும் கூட்டி போடுறது பொதுவா 1 மார்க்ஸ் சரியா. ஏன்னு சொன்னா இதை வேற ஒரு முறையிலையும் செஞ்சிருக்கலாம், ஒரே ஸ்டெப்ல செஞ்சிருக்கலாம். ஏன்னு ஒரே ஸ்டெப்ல செஞ்சிருக்கலாம். ஒரு ஸ்டெப்ல செய்யணும்னா என்ன செய்யணும் பிள்ளைங்க? 100க்கு மேல என்ன போடுவோம்? 120. 120 போடுவோம். ஏன்? இவர் 100%, ஏன்னா இவர் 100%,
இவர் 20%. அப்ப ரெண்டும் சேர்ந்ததான் இந்த விட 120%. அப்ப ஒரேடியா 20க்கு பதிலா 120 போட்டு பெருக்கிட்டா இந்த விடைக்கு பதிலா டிரெக்டா இந்த விட வரும். ஓகேவா? அப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்திருப்பீங்க. ஓகே, அப்ப மூன்றாவது கேள்விக்கு குறிக்கப்பட்ட விடை புள்ளிகள் 2 மார்க்ஸ். ஓகேவா? சரி, அப்படியே போம். நாலாவது கேள்வி போம். இந்த அமலன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போங்கால. அமலன் வர்த்தக நிலையத்தின் ஆண்டு பெருமானம் அது அமைந்திருக்கும் நகர சபையினால் 15,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? இப்படா கண்டு தீர்வையில இருந்து எங்க வராரு? இறைவரைக்கு வராரு. தீர்வையும் இறைவரையும் வந்திருக்கு 2022ல. ஓகேவா? சரி, 15,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு காலாண்டுக்கு இறைவரி 600 ரூபாயாம். காலாண்டு வரி, காவாசி வரி 600 ரூபா. இப்படி சொன்னா உங்களுக்கு காலாண்டு வரி காவாசி 600 ரூபா. சரியா? இறைவரி சதவீதத்தை காணட்டாம். அப்ப காலாண்டு வரியை தந்தா அடுத்ததை நாங்க என்னத்தை காணணும்? காலாண்டு வரியை தந்தா அடுத்தது என்னத்தை காணணும்? ஆண்டு வரி. ஆண்டு இறைவரி. ஒரு ஆண்டு இறைவரி, ஆண்டு இறைவரியை காணும். எப்படி காண்றது? 600 என்ன செய்யணும்? பிரிச்சு விடுற காவாசிய முழுவாசியா மாத்தணும். ஏன்னா காவாசிய முழுசா மாத்தணும்டா இன்னும் பெருசா போகுது. 4 காவாசி சேர்ந்தா தான் முழுசா. அப்ப 4ஆல பெருக்கு போனோம். அப்ப 4 24 2400 ரூபாய் வரும். ஆண்டு இறைவரி 2400 ரூபாய் வரும். ஓகேவா? கேள்வி அது இல்லை, இறைவரி சதவீதம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சதவீதம்டா பிள்ளைகள் எத்தனைக்கு காண்றது? சதவீதம் சதவீதம்டா எத்தனைக்கு காணணும்? 100க்கு. 100க்கு காணணும். சதவீதம்டா 100க்கு காணணும். சரியா? சதவீதம்டா 100க்கு காணணும். அவ்வளவு ஓகேவா? அப்ப 15,000 ரூபாவுக்கு இந்த சொல்லி சொல்லி எழுதுங்க. இது பாடமாக்குற விஷயம் இல்ல. 15,000 ரூபாவுக்கு 2,400 ரூபாய் இறை வரியாக அறவிடப்பட்டால் 100க்கு எவ்வளவுன்றதான் சதவீதம். இதுல நிறைய பிள்ளைகள் 600 போட்டு பிள்ளை எடுத்திருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நிறைய கோப்பிகள் திருத்துறது தானே. ஏன்னா இதை பாஞ்சி விழுந்து 600 போட்டுட்டு சிரிச்சு கொண்டு வாருது. காலாண்டு வரியை தந்தா மறக்காம ஆண்டு வரியை காணுங்க. ஓகேவா? 4ஆல பெருக்கி போட்டு தான் இதுல போடணும். சரியா? அப்ப இந்த 2 சேவரையும் இந்த 2 சேவரையும் வெட்டுவோம். இந்த ஒரு சேவரையும் இந்த ஒரு சேவரையும் வெட்டுவோம். அப்ப 240 15ஆல பிரிச்சாலாம் அப்படியே போட்டாச்சு. 16%. ஓகே, இங்க பாருங்க, 3ஆல வெட்டினா 5 முறை, 3ஆல வெட்டினா எத்தனை? 3 24 80. 80 5ஆல பிரிங்க. 80 5ஆல பிரிச்சா 16% என்று நீங்கள் சொல்லுற விடைகள் மிக பொருத்தமானது, சரியானது. ஓகேவா? அப்ப 4ஆவது 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னண்டு? ஆண்டு இறைவரியை கண்டதுக்கு 1 மார்க்ஸ். அதுக்கு பிறகு ஓகே, இதுல சரியான பிரதியீடு கீழே 15,000 மேல 2,400 தர 100 இந்த சரியான பின்ன பிரதியீடு 1 மார்க். கடைசி விடை 1 மார்க். ஆவை 3 மார்க். இது ஃபுல்லா செஞ்சிட்டோம்ல அந்த கேள்வி. 2022 10ஆம் ஆண்டு அறிவை பயன்படுத்தி OL ஒரு கேள்வி ஃபுல்லா செய்திருக்கிறோம். அப்ப 10க்கு 10 எடுத்திருப்பீங்க தானே? 10க்கு 10 போடுங்க. சரியா? சும்மா விளையாட்டா சொல்றேன் பிள்ளைகள். சில பிள்ளைகளுக்கு இப்ப 10க்கு 5 வந்திருக்கலாம். டோன்ட் வரி, திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. முதல் தரம் 5 வந்தா அது மிஸ்டேக் இல்லை, அது பிரச்சனை இல்லை. சரியா? திரும்பவும் இதே கேள்வி எக்ஸாமுக்கு வரப்போகுது தானே. இந்த அமலன் கமலன் பார்த்துப்பீங்க தானே. அப்ப திரும்பவும் உங்களை கமலன் சந்திக்க வருவார் 2027ஆம் ஆண்டு. அப்ப நீங்க பிள்ளை எடுத்தீங்கன்னா அதான் மிஸ்டேக். சரியா? திரும்ப திரும்ப செய்து பார்த்தா உங்களாலையும் 10க்கு 10 எடுக்கலாம். இப்ப 2023 போக போறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்ப சந்தேகத்துக்குரிய நேரம். ஓகே பிள்ளைகள், இப்ப 2023ஆம் ஆண்டு வந்த சதவீதம் தொடர்பான கேள்விகளை பார்க்க போறோம். அதுல 3வது கேள்வியா தான் வந்திருக்கு. பகுதி 1B-ல 3வது கேள்வி. அதுல 3வதுல 1வதும் 2வதும் பங்கு சந்தை தொடர்பாக வந்திருக்குது. பங்கு சந்தை நாங்கள் 11ஆம் ஆண்டுல படிப்போம். இப்ப நாங்கள் படித்தது ரோமன் இலக்கம் 3க்கு போவோம். ரோமன் இலக்கம் 3. சரியா? ரோமன் இலக்கம் 3 என்ன சொல்லுது? கமலன் மறுபடியும் பாரு. கமலன் இப்ப என்ன செய்ய போறார் பாப்போம். கமலன் தன்னிடம் உள்ள 57,500 ரூபாயை இட்டு
1/500 வீதம் பீங்கான் தரையோடுகளை வாங்குவதற்கு திட்டமிடுகிறார். 1/500 படி மாபிள் என்ன பீங்கான் என்ன மாபிள் ஒரு பீங்கான் ஒரு பீங்கான விலை ரஃப் பேப்பர்ல நோட் பண்றோம். இதெல்லாம் ரஃப் பேப்பர்ல நோட் பண்ற விலை. ஒரு பீங்கான விலை 500 ரூபாய். ஒரு மாவுல 500 ரூபாய் படி வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார். எல்லா பீங்கான் தரையோடுகளுக்கும் 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மேலதிகமாக செலுத்தப்பட வேண்டும். சரியா? அப்ப வட் வந்து 15%. மாபிள் வாங்க போயிருக்கீங்களா எப்பயாவது கடையில? இந்த ரோசல் லங்கா டைல்ஸ்ன்னு சொல்லி எப்பயாச்சும் வாங்க போனா அவங்களோட பில் ஒன்று அடிச்சு தருவாங்க. சரியா? அதை பாருங்க. அதுல டைல்ஸ்ல விலை போட்டிருப்பாங்க, கீழே வேட் வரி போட்டிருக்கும். ரெண்டையும் கூட்டி தான் போட்டிருப்பாங்க. இனிமே பாருங்க பிள்ளை, வேட் வரிய உழவு அறவுறாங்க அரசாங்கத்தால. ஓகேவா? சரி, அப்ப ஒரு மாபிளுக்கு 15% வேட் வரி செலுத்தணும். சரியா? ஓகே. அப்ப அவர் அப்பணத்தை வைத்துக்கொண்டு எத்தனை மாபிள்கள், எத்தனை தரையோடுகளை வாங்கலாம்? சரியா? 500 ரூபாயில பிரிக்கிறது. 500 ரூபா ஒரு டைல், ஒரு மாபிளோட விலை 500 ரூபா. அதுக்கு பிறகு 15% வட் வரி கட்டணுமே. அப்ப வட் வரி எவ்வளோன்னு காணும். முதலாவது வட் வரி ஒரு மாபிளுக்கு எவ்வளோன்னு காணும். சரியா? 500க்கு எப்படி பிள்ளைகள் 15% காண்றது? 500க்கு எப்படி 15% காண்றது? எப்படி 200 மேல் 15. மேல் 15 அழுத்து போச்சு. இதை சொல்லி 2 சைவர் 2 சேர வட்டியாச்சு 15 75. ஒரு மாபிளுக்கு 75 ரூபா வட் வரி கட்டணும். சரியா? அப்ப ஒரு பீங்கானோட மொத்த விலை எவ்வளவு? ஒரு பீங்கான வாங்குறதுக்கு எவ்வளவு மொத்தமா செலுத்தணும்? ஒரு பீங்கானோட மொத்த விலை வட்டோட சேர்த்து ஒரு பீங்கானோட மொத்த விலை எப்படி காண்றது? 500 ரூபா ஒரு பீங்கான், அதோட வட் வரி 75. ஆகவே ஒரு பீங்கானின் விலை 575. நம்மள்ட்ட எவ்வளவு காசு இருக்கு? கமலன் நிறைய காசு வச்சிருக்காரு இருக்கு. ஏன்னா சுத்தி சதவீதத்தில் அவர் தானே வர்றார். அப்ப அவர்கிட்ட 57,500 ரூபாய் காசு இருக்கான். சரியா? 57,500 ரூபாய் இருக்கு. சரியா? இது விளங்குற மாதிரி வேறொரு கதையும் சொல்றேன். 3000 ரூபாய் காசு இருக்கு. சரியா? திடீரென்று போறோம் கடைக்கு, நோன்பு பெருநாள் விசேட விலை கழிவு ஒரு டிஷர்ட் 1000 ரூபாய். சரியா? 3000 ரூபா எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு டிஷர்ட் 1000 ரூபாய். எத்தனை டிஷர்ட் வாங்கலாம்? 3000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் படி 3 டிஷர்ட் வாங்கலாம். 3 டிஷர்ட் சார். செய்முறை என்னண்டு 3 வந்தது. செய்முறை 3000 பிரிக்கணும். பிரிக்கணும். 3000 ரூபாய் மொத்த காசு இருந்தது. ஒரு டிஷர்ட் 1000 ரூபா. அப்ப 3000க்குள்ள எத்தனை 1000 ரூபாய் இருக்குன்னு பார்க்க போறோம். பிரிச்சா 3 வரும். அப்ப எங்கள்ட்ட மொத்த பணம் எவ்வளவு இருக்கு? 57,500. ஒரு மாபிள எவ்வளவு? 575. பிரிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா ஈஸியா தந்திருக்காங்க. என்ன பிள்ளை? 575. ஏன்னா அப்ப 575 தர 100. என்ன இதுக்குள்ள 100 முறை இருக்க போகுது. இது அப்படியே வெட்டலாம். இதால ஒன்னா 1, அங்கால 2 சைவர் இருக்கு. அப்ப 100 பீங்கான் வாங்கலாம், 100 டைல்ஸ் வாங்கலாம். ஓகேவா? 100 மாபிள் வாங்கலாம். அப்ப இந்த கேள்விக்கு 2 மாஸ் பிள்ளை. 2 மாஸ். எப்படி இந்த 2 மாஸ் வந்து தெரியுமா? ஒரு பீங்கானோட விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 575 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாஸ், அதனால 100 என்ற சரியான விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாஸ். ஓகேவா? விளங்கிட்டா? இது விளங்கிச்சுதா? அடுத்தது போமா 4வது. ஓகே, 4வது கேள்வி போவோம். 4வது கேள்வி இது இருக்கட்டும், தேவைப்படும். 4வது கேள்வி என்ன சொல்றார்? கமலன் என்ன செய்யறார்? அவர் பீங்கான் தரையோடுகளை வாங்குகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி 18% அதிகரிக்கப்பட்டது. 15 இருந்தது. சரியா? திடீரென்று 18 மாறிட்டான். கூடிட்டு வட் வரிய கூட்டிட்டாங்க. மேலே வாங்குவதற்கு திட்டமிடப்பட்ட அதே எண்ணிக்கையிலான பீங்கான் தரையோடுகளை இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் தேவை?
மேலும் எவ்வளவு பணம் தேவை, என்ன பிரச்சனை. சரியா, இப்ப புது வரி காண முடியும். புது வரி, புதிய வட் வரி, புதிய வரி. முதல்ல 500 ரூபாய் இருந்தது. டைல்ஸ் விலை மாறில்ல, டைல்ஸ் விலை மாறில்ல, பீங்கான் விலை 500 தான். வரி தான் 18 மாறிட்டு, அப்ப 18 கீழ் 100. சரியா, 18 கீழ் 100. இந்த 2 சைவரை இந்த 2 சைவரை வெட்டலாம், எல்லாம் வெட்டலாம். அங்கால 18 தர 5, 18 தர 5 எத்தனை பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள்? 90 ரூபாய் ஆயிட்டு. சரியா, 90 ரூபாய் ஆயிட்டு. முதல் 75 ரூபாயாக இருந்தது, இப்ப 90 ரூபாயா மாறிட்டு. சரியா, அப்ப இப்ப புதிய விலை, புதிய விலை பீங்கான் ஒன்றின் புதிய விலை 500ஓட வரி 90 சேர்ந்து 590 ரூபாயா மாறிட்டு. 590 ரூபாய் புதிய விலை. சரியா, இப்படித்தானே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எதை பார்த்தா எதை கேட்டாலும் இது விலை மாறிட்டுன்றாங்க. எங்கேயோ இருக்கிற நாடுகள் அடிவடக்குள்ள எங்களுக்கு தான் இங்க தரடியா கிடக்கு. இப்ப எந்த கடைக்கு போனாலும் அது பழைய விலை, இது புதிய விலை என்று சொல்லி சொல்றாங்கல்ல. அதே மாதிரி தான் கேள்வி. 575 ரூபா டைல்ஸ் இப்ப 590 ரூபாய் ஆயிடுச்சு. சரியா, அப்ப பிள்ளைகள் எவ்வளவு கூடி ஒரு ஒரு பீங்கானுக்கு அதிகரித்த விலை எவ்வளவு? அதிகரித்த விலையை காணுமா? எப்படி காண்றது? 590 இருந்து சரியா 575 கழிப்போம். ஒரு மாவுளுக்கு எவ்வளவு கூட கொடுக்கணும்னு பாருங்க. அவர் திட்டமிட்டதுக்குள்ள எவ்வளவு கூட அவர் திட்டமிட்டதை விட எவ்வளவு கூட போகுதுன்றதான் இப்ப கேள்வி. அப்போ ஒரு மாவுளுக்கு முதல்ல 575 ரூபா திட்டமிட்டு இருந்தவர், இப்ப திடீரென்று 590 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு மாவு. அப்ப ஒரு மாவுல 15 ரூபா கூட கொடுக்கணும் முடியாது. அப்படி எத்தனை மாபிள் வாங்குறார்? சரி, மாபிள் டைல்ஸ் பீங்கான் குழப்பறன் போல இருக்கு. பீங்கானே சொல்லுவோம், கேள்வியில பீங்கான் தானே இருக்கு. பீங்கான் ஒரு பீங்கானுக்கு 15 ரூபா அதிகமா கொடுக்கணும்டா. எத்தனை பீங்கான் அவர் வாங்குறார்? எத்தனை பீங்கான் வாங்கணும் திட்டமிட்டபடி? அதே எண்ணிக்கையிலான்னு சொல்லியிருக்கல, சொல்லுங்க அப்படியே. எத்தனை பீங்கான் வாங்குறதுக்கு திட்டமிட்டவர்? ரோமன்ல 3வது கேள்வியில கண்டுபிடிச்சு நாங்கள் 100. ஓகே, மெசேஜ்ல போட்டிருக்கு 100. குட். அப்ப பாருங்க, ஒரு பீங்கானுக்கு 15 ரூபா கூட கொடுக்கணும்டா. 100 பீங்கானுக்கும் என்ன மேலதிகமாக மேலதிக பணம் வந்து கொடுக்கும். மேலதிக பணம் ஒரு பீங்கான் வாங்குறதுக்கு 15 ரூபாய் கொடுக்கணும் என்று சொன்னா 100 பீங்கானுக்கும் 15 1500 ரூபாய் கொடுக்கணும். இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்னண்டு இதுக்கு நம்ம வரி புதிய வரியை பெருக்கி கண்டதுக்கு 1 மார்க்ஸ், அங்கால இத 15 ரூபான்னு கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க்ஸ், அதனால 1500 ஒரு மார்க். இப்படித்தான் செய்யணும்னு இல்லை, அப்படி வேற முறை இருக்கும். இந்த ஸ்கீம்ல இப்படி ஒரு முறை இருக்கு. ஒரு பிள்ளை இன்னொரு முறையில பெர்ஃபெக்டா செய்திருக்கும். சரியா, அதாவது எப்படி சொல்லலாம், இப்ப ஒரு பீங்கான் வந்து 590 ரூபா தானே, ஒரு பீங்கான் வந்து 590 ரூபா தானே. அப்ப 100 பீங்கானுக்குமா எவ்வளவு? 590 100ஆல பெருக்கினா 2 சைவர் சேரும் 59,000. முதல் அவர் எவ்வளவு பிளான் பண்ணவர்? 57,500. முதல் திட்டமிட்டு இருந்தவர் 57,500. அப்ப இப்படி செஞ்சிருந்தாலும் 1500 தான் வந்திருக்கும். இதுவும் சரிதானே, இதுக்கும் அதே 3 மாசம் வரும் 1500. ஓகே தானே. அப்ப எப்படி செஞ்சாலும் செய்க வழி பேப்பர்ல இருக்கும். செய்க வழி தாளி போட்டு சிரிச்சு கொண்டு வாரையில செய்க வழி பேப்பர்ல இருக்கணும். இப்ப சந்தேகங்களுக்குரியான நேரம், சந்தேகங்கள் கேட்கிறவர் கேட்கலாம்.